மீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு விப்பு லீடர்ஸ் இன் த பார்லிமெண்ட், ஆப்போசிஷன் லீடர், லீடர் ஆஃப் தி ஹவுஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி சேர்மன் அவங்கெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னாக்கா சீசன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 சீசன்ஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தோம்னாக்கா பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட்டு, மான்சூன், வின்டர். ஓகேவா? அதாவது கூட்டத்தொடர்ன்றது என்னன்னா எம்பிக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு சட்டங்கள் இயற்றுதல் அந்த செயல்முறையில வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கூட்டத்தொடர் அப்படின்வாங்க. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 85 நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவரு தான் பாராளுமன்றத்தை ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாராளுமன்ற கூட்டத்தொடர்களை கூட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்டிகல் 85 வந்து சொல்லுது, சரியா? இப்போ இந்த பிரசிடென்ட் தான் வந்து ஒரு கூட்டத்தொடரையும் ஒரு கூட்டத்தொடருக்கும் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுல அவரு தான் வந்து முன்னணி வந்து வகிக்கிறாரு. ஓகேவா? இதுல வந்து சம்மனிங்ன்ற ஒரு கான்செப்ட் 2 பேருக்கு இருக்கும். அதை பத்திலாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒரு கூட்டத்தொடர் இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் ஸ்டார்ட்டை வந்துட்டு சொல்ற ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சரியா? இது ஆர்டிகல் 85ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு நம்மள 3 கூட்டத்தொடர்களை வந்து கூட்டுவாங்க. ஓகே, ஒன்று பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர். ஒன்றும் இல்லை, இது ஏன் பட்ஜெட்டுனாக்கா பட்ஜெட்டை வந்து இந்த காலகட்டத்தில் தான் இந்த கூட்டத்தொடரில் தான் வந்து பட்ஜெட்டை வந்து கூட்டுவாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். இது ஏன் மான்சூன், அடுத்து வந்து மான்சூன். ஏன் அதுக்கு மான்சூன் அப்படின்னாக்கா அந்த பருவ காலத்து அப்போதான் வந்து அந்த மான்சூன் அந்த கூட்டத்தொடர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அரௌண்ட் இந்த ஜூலை அந்த டைம்ல. வின்டர்ன்றது குளிர்காலத்துல கூட்டுறதுனால அதுக்கு பேரு குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பிஎம்டபிள்யூன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? பிஎம்டபிள்யூ, அதாவது பிஎம்டபிள்யூ பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர், இப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும், சரியா? இப்போ வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு பிப்ரவரி, மார்ச். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா வருஷத்தோட முதல் மாசம் லீவு கவர்மெண்ட்டுக்கு, பார்லிமெண்ட்டுக்கு லீவ் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ நியூ இயரை வந்துட்டு அவங்க 1 மந்த்துக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டு ஜனவரி மந்த் நடக்காது, லீவு. ஸோ அதுக்கு அடுத்தது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் கண்டினியூஸா நடக்குது. அப்புறம் 1 மாசம் கேப்பு, ஜூன் மாசம். ஓகேவா? அகைன் என்ன பண்ணுது, அடுத்த மான்சூனு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா? அப்புறம் அக்டோபர் மந்த் லீவு. வின்டர் கூட்டத்தொடர் வந்து பார்த்தோம்னா நவம்பர், டிசம்பர். அதாவது 4, 3, 2 இந்த ஆர்டர் ஞாபகத்தை வச்சுக்கோ. 4 ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து 4 மாசம், மான்சூன் 3 மாசம், வின்டர் வந்து 2 மாசம், சரியா? ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், 1 மாசம் லீவு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து மான்சூனு, அக்டோபர் லீவு, நவம்பர், டிசம்பர் வின்டர் கூட்டத்தொடர், சரியா? நீ ஜனவரி வந்து லீவு அண்ட் வந்து பட்ஜெட் வந்து 4 மாசம் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே இந்த 3த்துக்கும் நீ வந்து ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுச்சா? ஓகே ப்ரோ. இது ஓகேவா? இப்போ இதுல என்னென்ன ஹைலைட் இருக்கு அப்படின்னா, அப்போ வருஷத்துக்கு நம்ம இந்த 3 கூட்டத்தொடரை கூட்டி ஆக வேண்டியது வந்து மேண்டட்டரியா, கட்டாயமா இந்த 3 கூட்டத்தொடரை நம்ம வந்து நடத்தி ஆகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ திடீர்னு வந்து கொரோனா வருது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு வார் பெருசா இருக்கு, இல்லை ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து பயங்கரமா வந்திருக்கு. ஓகேவா? அப்படின்னும் போது கூட்டத்தொடரை நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறியா இருக்கும், கரெக்டா?
அப்போ 3 கூட்டத்தொடரையும் அந்த டைம்ல நம்ம நடத்த முடியாது. ஓகேவா? ஏதோ ஒரு அன்சர்டைன் சிச்சுவேஷன்ல 3த்தையும் நடத்த முடியாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே ஆர்டிகல் 85 நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கூட்டத்தொடருக்கும் 2 கூட்டத்தொடருக்கும் இருக்க வேண்டிய இடைப்பட்ட அதிகபட்ச கால அளவு எவ்வளவுனா 6 மாசம். இது வந்து மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் தி கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ். புரியுதா? ஆனா நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, ஒரு கூட்டத்தொடருக்கு இன்னொரு கூட்டத்தொடருக்கு நடுவுல நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 1 மாசம் தான் கேப் இருக்கு. சரியா? ஆனா நம்மளுக்கு எவ்வளவு மாசம் கேப் இருக்கலாம் மேக்ஸிமம்? 6 மந்த் நம்மளுக்கு கேப் இருக்கலாம். ஓகேவா? அப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றம் வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 முறையாச்சு, அட்லீஸ்ட் 2 முறையாச்சு பார்லிமெண்ட் வந்து அசெம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. புரியுதா? ஆனா மேக்ஸிமம் கேப் எவ்வளோ? 6 மந்த். 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா வந்து நம்ம கூட்டத்தொடரை கூட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருப்போம். இது புரிஞ்சா? இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேவா? இதெல்லாம் யூபிஎஸ்சிலேயே நிறைய கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் கேப் எவ்வளோ? 2 கூட்டத்தொடரோட 6 மாசம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த 2 கூட்டத்தொடருக்கு நடுவுல இந்த லீவுலாம் இருக்குல்ல, லீவு, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட டேர்ம் நேம் என்னது? ரெசிஸ். தமிழ்ல அதேதான், ரெசிஸ். சரியா? அதாவது ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை நம்ம பேர் என்ன சொல்லுவோம்? ரெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த சீசன்ஸ், இந்த கூட்டத்தொடர்ன்றது எப்படி இருக்கும்னா, டெய்லியும் கூட்டம் கூடுவாங்க. ஓகேவா? அந்த 3 மாசம் 4 மாசம் பார்த்தோம்ல, 4 மாசத்துல கூட டெய்லியும் கூட்டங்களை கூட்டிட்டு இருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும். அந்த ஒரு மீட்டிங்ல 2 சிட்டிங் இருக்கும். மார்னிங் வந்து 11 to 1. ஓகேவா? மார்னிங் ஒரு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு சிட்டிங் இருக்கும். அதுக்கு நடுவுல லஞ்ச், அதுக்கு அடுத்தது போஸ்ட் லஞ்ச் 2 to 6 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஆக மொத்தம் பார்த்தோம்னா 11ல இருந்து 1, இதுல ஒரு 2 மணி நேரம், அதுக்கடுத்து இதுல ஒரு 4 மணி நேரம், 6 மணி நேரம் வந்து பாராளுமன்றம் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அந்த கூட்டத்தொடர் நடக்கிற காலத்துல எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல எதனா டவுட் இருக்காடா? இல்ல ப்ரோ. ஆமா ஆமா, டெய்லி நடக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே சாட்டர்டே சண்டேஸ்ல லீவு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டத்தொடர் நடந்துகிட்டே இருக்கு. சரியா? அப்போ அந்த கூட்டத்தொடருக்கு எப்போ பிரேக் வரும்? நம்ம இதுல பார்ப்போம்ல, நியூஸ்லாம் பார்ப்போம் பாத்தியா? கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது, இந்த கூட்டத்தொடர் இந்த தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்ல வந்து லோக்சபை கலைக்கப்பட்டது. ஓகேவா? இல்லைன்னா லோக்சபை வந்துட்டு லோக்சபையின் கூட்டத்தொடர் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நம்ம பார்ப்போம். கரெக்டா? அப்போ அந்த அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அட்ஜர்ன்மெண்ட்னு சொல்லுவானுங்க, ஒத்தி வைத்தல் தீர்மானம். அடுத்து வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைண்டை, தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறது. அப்புறம் ப்ரொபோகேஷன் அண்ட் ரெசல்யூஷன். இந்த 4 கான்செப்ட் இருக்கு. இது 4மே என்னன்னா ஒரு கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை வந்து இந்த 4 பேருமே பார்ப்பாங்க. இந்த 4 டைட்டிலும் வந்து அந்த கூட்டத்தொடர் முடிச்சு வைக்கிறதுக்காகவே இருக்கிறது. ஓகேவா? நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு கூட்டத்தொடர் கூடுது. அந்த கூட்டத்தொடர் யாரு கூட்டுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கூட்டத்தொடரை கூட்டுவாருன்னு பார்த்தோமா? அப்புறம் கூட்டத்தொடர் வந்து நடக்குதுன்னு பார்த்துட்டோமா? 3 வருஷத்துக்கு 3 வாட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தோமா? இப்போ கூட்டத்தொடர் கூடியாச்சு. அப்போ அந்த மந்த் பட்ஜெட் முடியும் போது அந்த கூட்டத்தொடர் நம்ம முடிச்சு வைக்கணும். கரெக்டா? அப்போ அந்த ப்ராசஸ்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம்.
ஸோ அதான் வந்து பார்த்தோம்னாக்கா அட்ஜர்ன்மெண்ட்டு. ஓகேவா? அதாவது ஒத்தி வைத்தல், ஒத்தி வைக்கிறது. ஸோ அட்ஜர்ன்மெண்ட்ன்றது என்னன்னா, தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறது. இந்த டேட்டுக்கு நான் இந்த அவையை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல வந்து தேதி குறிப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவையில வந்து நிறைய பேர் வந்து லோக்சபையெல்லாம் பார்த்தோம்னாக்கா காலையில போன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து எது வரைக்கும் போகும்னாக்கா மதியானம் வரைக்கும் போகும். நம்ம இவர் என்ன பண்ணுவாரு, ஸ்பீக்கர் வந்துட்டு இதுக்கு மேல என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால வந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நான் வந்து அவையை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஓகேவா? அப்போ டைம் குறிப்பிட்டு இந்த டைம்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல அது மணி நேரங்களா இருக்கலாம், நாளா இருக்கலாம், இல்லைன்னா மாசங்களா இருக்கலாம். புரியுதா? இத்தனை மணி நேரம், நாலு மாசம். அப்போ அட்ஜர்ன்மெண்ட்ன்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி அவைய ஒத்தி வைக்கிறதுக்கு பேரு தான் அட்ஜர்ன்மெண்ட். ஓகேவா? அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை அப்படின்றது என்னன்னா, சைன் டைனால இன்ஃபினிட் பீரியட், தேதியை குறிப்பிட மாட்டாங்க. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நான் அவைய ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்ஜர்ன்மெண்ட் சைன் டைய பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம பார்த்தோம்ல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கடைசி மாசம் என்னது, மே மாசம். ஓகேவா? இப்போ இதை பத்தி நான் அடுத்து சொல்றேன். ப்ரொபகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். ஸோ அட்ஜர்ன்மெண்ட் சைன்டைன்றது தேதி குறிப்பிடாம அவையை ஒத்தி வைக்கிறது. ப்ரொரோகேஷன்ன்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வர்றது. ஓகேவா? அந்த கூட்டத்தொடரை இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குன்னாக்கா அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் எதுனா இந்த ப்ரொரோகேஷன் தான். சரியா? இப்போ ப்ரொரோகேஷன்ன்றது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தொடர் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், கூட்டத்தொடர் தான் முடிவுக்கு வருது, அந்த அவை வந்து கலைக்கப்படலை. கூட்டத்தொடரை முடிச்சு எல்லா மினிஸ்டரும் அவங்க ஊருக்கு போறாங்க. அடுத்து வந்து டெசல்யூஷன். ஓகேவா? டெசல்யூஷன்ன்றது கலைத்தல், ப்ரொரோகேஷன்ன்றது முடித்து வைத்தல், டெசல்யூஷன் கலைத்தல். இப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓகேவா அந்த கூட்டத்தொடரை அந்த லோக்சபையை கலைச்சிடுவாரு. ஓகே, நம்ம படிச்சிருப்போம் இதை பத்தி. 5 வருஷத்துக்குள்ள கலைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு மெஜாரிட்டி இழக்கும் போது கலைப்பாங்க. இதை பார்த்துருப்போமா? இப்ப பார்த்தோம்னா இந்த இப்போ மே மாசம் பொதுவில் இப்போ நம்மளுக்கு தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து காமனா நடக்கிற விஷயம். எப்பவுமே டேட்டை குறிப்பிட்டு ஒத்தி வச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ மே மாசம் ஆயிடுச்சு, கூட்டத்தொடர் முடிய போகுது அப்படின்னும் போது எடுத்த உடனே வந்து ப்ரொரோகேஷனை வந்து போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது காமன் ஆகிற விஷயம் என்னன்னாக்கா, கூட்டத்தொடரோட லாஸ்ட் டேட்ல என்ன பண்ணுவாரு, ஸ்பீக்கர் வந்துட்டு அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாரு. அது நான் இந்த அவையை தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறேன். எப்போ சொல்லுவாரு இவரு, பொதுவா அந்த கூட்டத்தொடர் முடிகிற கடைசி நாள் அப்போ நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அவர் ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ப்ரொரோகேஷனை போட்டு அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வைப்பாரு. இது காமனா நடக்கிறது. ஆனா பிரசிடென்ட் அவர் நினைச்சாரு அப்படின்னா எப்ப வேணாலும் கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கலாம். அது ஈவன் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட அவரால் அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வைக்க முடியும். நீங்க பேசுனதெல்லாம் போதும், முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு ப்ரொரோகேஷன். ஓகேவா? ஸோ இது மூணுத்துல புரிஞ்சா தம்பி இப்போ உனக்கு? ஓகே. ஓகேவா? அடுத்து வந்து டெசல்யூஷன். ஸோ டெசல்யூஷன்ன்றது வந்து 2 வகையா இருக்கு. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோ. அது டெசல்யூஷன்ன்றது நான் கலைத்தல், லோக்சபையவே கலைக்கிறது. ஓகே, கலைச்சிட்டு புது எலெக்ஷனை கொண்டு வர்றது, அந்த மெம்பரோட பதவி எல்லாமே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கலையிறத நம்ம வந்து 2ஆ பிரிப்போம். ஒன்று ஆட்டோமேட்டிக் டெசல்யூஷன் ஆஃப்டர் 5 இயர். ஓகேவா? 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா பதவி காலம் முடிஞ்ச உடனே கலைஞ்சிருமா, இது நார்மலா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது எப்பெல்லாம் குடியரசுத் தலைவர் டிசைட் பண்றாரோ, நம்ம பார்த்தோம்ல விஷ் ஆஃப் தி பிரசிடென்ட்னு பார்த்தோமா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு பார்த்தோமா,
அதாவது மெஜாரிட்டி இருக்கும்போது மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க. மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா பிரசிடென்ட் வந்து கலைச்சிடுவாரா, அது செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் பார்ட். இப்போ ஒரு முறை கலைச்சிட்டா திருப்பி வந்து அவங்கள அப்பாயின் பண்ண முடியுமா, இல்ல திருப்பியும் வந்துட்டு ரிவர்சபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிவர்சபிள் கிடையாது. ஒரு முறை கலைச்சிட்டா கலைச்சதுதான். அதை அடுத்து புது எலெக்ஷன் தான் நம்ம வைக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ் வந்து இது வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இப்போ டெசல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கேன். லோக்சபையில பாஸ் ஆயிருக்குது, ராஜ்யசபையில பாஸ் ஆயிருக்கு, லோக்சபையில இருக்கு, ராஜ்யசபையில போயிருக்கு, அது அடுத்தது பிரசிடன்ட் கிட்ட போகணும். இல்லைன்னா வந்துட்டு அவையில அந்த பில்லு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் அவையில வந்து ஓட்டிங்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது அந்த மாதிரி மசோதாக்கள் எல்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு லேப்ஸ் ஆயிடும். லேப்ஸ்னா வந்துட்டு செல்லாததா ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், லோக்சபையில ஒரு பில்லை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வாக்கெடுப்பு எதுவுமே பண்ணல, அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா அந்த டைம் லோக்சபா கலைஞ்சிருச்சுன்னா அந்த மசோதாவே கலைஞ்சு போயிடும். புரியுதா? எல்லாமே நம்மளுக்கு லேப்ஸ் ஆயிடும். பெண்டிங் பிசினஸ் எல்லாமே நம்மளுக்கு லேப்ஸ் ஆகும். எதுல? டெசல்யூஷன்ல. ஆனா ப்ரொரோகேஷனு, அட்ஜர்ன்மெண்ட் சைன்டை இதுல எல்லாம் லேப்ஸ் ஆகாது. ஒரு கூட்டத்தொடர்ல இருந்து அடுத்த கூட்டத்தொடருக்கு அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, புரியுதா? கேரி ஃபார்வர்ட் ஆகும். எதுல? அட்ஜர்ன்மெண்ட் சைன்டை ப்ரொரோகேஷன்ல. ஓகேவா? பட் ஆனா டெசல்யூஷன்ல என்ன ஆக போகுது, அது இதுவாயிடும், லேப்ஸ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆனா பார்த்தோம்னா ஒரு சில கமிட்டிஸ்க்கு முன்னாடி பெண்டிங்கா இருக்கிற சில பில்லு வந்து பார்த்தோம்னா லேப்ஸ் ஆகாது. ஓகேவா? லோக்சபையோடைய பிஸ்னஸ் தான் லேப்ஸ் ஆகும். ஆனா அவங்க கமிட்டிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னாக்கா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுக்காக வந்து ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டியை அப்பாயின் பண்ணியிருப்பாங்களா. கமிட்டி அப்பாயின் பண்ண அடுத்த நாளே ஏதாவது லோக்சபா கலைஞ்சிருச்சு அப்படின்னும் போது, ஓகேவா, அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை அந்த கமிட்டி வந்து லேப்ஸ் ஆகாது. புரியுது? அந்த கமிட்டி அவன் வேலையை பார்ப்பான், ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்ல அதுக்கப்புறம் சமர்ப்பிச்சிருவாங்க. புரியுது? அப்போ அந்த கமிட்டி வந்து டிசால்வ் ஆகாது. பட் ஆனால் இங்கே எது டிசால்வ் ஆயிடும் நம்மளுக்கு, லோக்சபையோடைய கூட்டத்தொடர் ஃபுல்லா நம்மளுக்கு டிசால்வ் ஆயிடும். அவன் வச்சிருக்கிற பிசினஸ் நம்மளுக்கு டிசால்வ் ஆயிடும். ஓகேவா? இதுல என்ன இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம்னா இந்த அட்ஜர்ன்மெண்ட் சைண்டை இது ரெண்டுத்தையுமே ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர் பண்ணலாம். ஓகேவா? ஆனா இந்த ப்ரொரோகேஷன் டெசல்யூஷன் அப்படின்றது பிரசிடென்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் பிரசிடென்ட் அட்ஜர்ன்மெண்ட்டையும் பண்ண முடியும். ஓகேவா? பிரசிடென்ட் எல்லாத்தையும் பண்ணலாம். பட் ஆனா வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கிற பவர் இங்க என்னது, அட்ஜர்ன்மெண்ட் சைண்டை. புரியுதா? ஆனா ஒரு கூட்டத்தொடரை கூட்டுற உரிமை, அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கிற உரிமை யாருக்கு இருக்குது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் லோக்சபையை கலைக்கிற உரிமையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பேஜ்ல எதனா டவுட் இருக்கா? இப்ப இப்ப பிரசிடென்ட் வந்து இப்ப அவைய வந்து இது அதாவது ஒட்டி வச்சிடலாம். ஐ மீன் இப்ப கேன்சல் பண்ணாருனாக்கா சில பிசினஸ், அதாவது பல பிசினஸ் வந்து அப்படியே வந்து போயிடும்ட்டு சொன்னீங்கல்ல, அப்படியே டிசால்வ் ஆயிடும்ட்டு சொன்னீங்கல்ல. இப்ப ஒரு சிலர் பெண்டிங் வந்து பிசினஸஸ். ஒரு சிலர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். நீங்களா எந்த மாதிரி பிசினஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும்? ஐ மீன் எந்த மாதிரி இதெல்லாம்? அது எப்படின்னாக்கா, இப்போ வந்து அந்த ஒரு பில் வந்து லோக்சபாவில இருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போயிருக்குது, அங்க இருந்து அது பிரசிடென்ட்டுக்கு போகுது அப்படின்னாக்கா அது வந்து பிரசிடென்ட்டோடைய விஷயம். அந்த லோக்சபாவோட புதுசா வந்த கவர்மெண்ட் பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை வந்து வச்சுக்கலாம், இதை தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இது வந்து போன கவர்மெண்ட் போட்டது, நம்மளுக்கு இது தேவையில்லைன்றதை புதுசா கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது எசென்சியலா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை அனுமதிப்பாங்க. அது கிரைட்டீரியா என்னன்னா, இது லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போயிருக்கணும், இல்ல லோக்சபால இருந்து ராஜ்யசபால இருந்து அடுத்தது பிரசிடென்ட் கிட்ட போயிருக்கணும். புரியுதா? அப்போ அந்த பில்லு வந்து பெண்டிங் இருக்காது. பட் ஆனா பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பெண்டிங்ல இருக்கிற லோக்சபாவில் பெண்டிங்ல இருக்க பில்லு
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ராஜ்யசபால இருந்து ஒரு பில்லு லோக்சபாவுக்கு வந்திருக்குது. ஓகேவா? இல்ல லோக்சபாவிலேயே அப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும்போது அந்த பில்லு வந்து நம்மளுக்கு ராஜ்யசபால இருந்து வந்துருந்துச்சுன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். லோக்சபாலே ஒரு பில் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கடுத்து அதை பத்தி பேசியிருக்கானுங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு இது இருக்கு பாரு, இதுல இருக்கு பாரு உனக்கு பொசிஷன்ஸ் ஆஃப் பில் ரெஸ்பெக்ட் டு த லேப்ஸ்னு இருக்கா. இதுல பார்த்தனாக்கா எது எதெல்லாம் லேப்ஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பில்லு பெண்டிங் இன் லோக்சபா அது லேப்ஸ் ஆகும். ஓகேவா? அதாவது ராஜ்யசபாவில இருந்து லோக்சபாவுக்கு ஒரு பில்லு வந்திருந்தாலும் அது வந்து லேப்ஸ் ஆயிடுமா. இப்போ இங்க சொன்னேன்ல, ராஜ்யசபா போட்டு அப்புறம் கழிச்சோம்ல, ராஜ்யசபா இருக்கு. ஓகேவா? அதான் சொல்லுவோம் பார்த்தியா, நம்முடைய ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு தோன்ற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னோமா, இன்ட்யூஷன். அதுதான். ஸோ லோக்சபாவில் பெண்டிங்காக இருக்கிற பில்லு எல்லாமே லேப்ஸ் ஆகும். அது ஈவன் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ராஜ்யசபாவிலேருந்து லோக்சபாவுக்கு வந்ததா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்டு, ஒரு பில்லு லோக்சபாவில் பெண்டிங்காக இருக்கு. அதே பில்லு ஒரு பில்லு லோக்சபாவில இருந்து ராஜ்யசபாவுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கேன். லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் போயிருக்குன்னா அந்த பில்லும் வந்து இது லேப்ஸ் ஆகிடும். ஸோ எது எதில் லேப்ஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாத ஒரு பில்லு ஜாயிண்ட் சீட்டிங் மூலமா அந்த மசோதா பாஸ் ஆகிருக்குன்னா அது லேப்ஸ் ஆகாது. புரியுதா? ஸோ லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாத பில்லு ஜாயிண்ட் சீட்டிங்கில் பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பில்லு லேப்ஸ் ஆகாது. அதுக்கடுத்து வந்து ஒரு பில்லு வந்து ராஜ்யசபாவில் பெண்டிங்கா இருக்கு, இன்னும் வந்து ராஜ்யசபாவில் வந்து அந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஓட்டிங் வந்து ஒன்றும் போடல. ஓகேவா? ராஜ்யசபாவில் ஓட்டு போடாத ஒரு பில்லு ஒன்றும் அது வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகலை. ஓகேவா? அதாவது லோக்சபாவிலையும் பாஸ் ஆகலை, ராஜ்யசபாவிலையும் அது பாஸ் ஆகலை அப்படின்னும் போது அந்த மசோதா லேப்ஸ் ஆகாது. ஏன்னா இன்னும் அதுக்கு வந்து அனுமதியே கொடுக்கல. ஓகேவா? எந்த அவையிலுமே அது அனுமதியே கொடுக்கல. அதுக்கு அடுத்தது ஒரு பில்லு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட பெண்டிங்ல இருக்குன்னா அது லேப்ஸ் ஆகாது. சரியா? அதே மாதிரி ஒரு பில்லு லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் வந்து அதுக்கு அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் அனுப்பியிருக்காரு அப்படின்னா அந்த பில்லும் வந்து லேப்ஸ் ஆகாது. ஓகேவா? அப்போ எது எதெல்லாம் இங்கே லேப்ஸ் ஆகாது? லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாத ஒரு பில்லு, ஆனால் அது ஜாயிண்ட் சீட்டிங்கில் பாஸ் ஆகிருக்கு. இது நீ வந்து லோக்சபா ராஜ்யசபா கூட எடுத்துக்காத, ஜாயிண்ட் சீட்டிங்கில் பாஸ் ஆன ஒரு பில்லு லேப்ஸ் ஆகாது. அதே சேம் டைமில் ரெண்டு அவையிலையுமே அதாவது ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருக்குது, அதே சேம் டைம் லோக்சபாவில் இன்னும் அதை பாஸ் கூட பண்ணலை அப்படின்னும் போது அந்த பில்லும் வந்து பாஸ் ஆகாது. அதே சேம் டைம் ரெண்டு இதுலையுமே பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட பெண்டிங்கில் இருக்குது, அவர் சைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பில்லு லேப்ஸ் ஆகாது. பிரசிடென்ட் ரிட்டர்ன் அனுப்புன பில்லும் வந்து லேப்ஸ் ஆகாது. இவ்வளோதான்டா. இது டவுட் இருக்குதா இப்போ? இல்லை ப்ரோ. ஓகே. அடுத்து வந்துட்டு இதில் நம்மளுக்கு வந்து இந்த இது முடியுது, அந்த செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ன்ற டாபிக் நம்மளுக்கு முடியுது. என்ன முக்கியம்னா ஆர்டிகல் 85 முக்கியம். 3 கூட்டத்தொடர் இருக்கு, 2 கூட்டத்தொடர் உள்ள கேப் என்னென்ன மந்த் நடக்குது, அதோடைய பேர் என்ன, கூட்டத்தொடரை ஒத்தி வைப்பாங்கல்ல, ஒத்தி வைக்கிறது கலைக்கிறது, அதுக்கு பேர் என்ன, அவ்வளோதான். அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து குவாரம். ஞாபகம் இருக்கா? குவாரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. இது ஆரம்பிக்கிறப்ப பார்த்துட்டோமா? பிரசிடென்ட் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம். நம்ம வந்து இதுல பார்த்தோம் பாரு, அந்த இது பேர் என்னது, டிபிஎஸ்பிலியா? இல்ல, டிபிஎஸ்பில கூட இல்ல.
கோரமும் பார்த்தோம், அது பிரசிடென்ட் இதுலயும் பார்த்தோம், ஸ்பீக்கர்ல பார்த்தோம், பிரசிடென்ட் பார்க்கல, ஸ்பீக்கர்ல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுல சேலையன் ஃபீச்சர்ஸ்ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ல இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட் அதுல பார்த்தோம். அந்த சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும்போது இருக்கும் பாரு. பரவாயில்லப்பா, நிறைய நான் கேட்டிருக்கேன். நம்ம நோட்ஸை தாண்டி பெருசா வராதுடா பாலிட்டிக்கலாம். பாலிட்டிக்கும் என் நோட்ஸ் வச்சு ஒரு நோட்ஸ் போடலாம் போலப்பா, அவ்வளோ இருக்கு. டைரி ஒரு 80% முடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, நானே சொல்லிடுறேன். சொல்லு. இருக்குது குவாரம்ன்றது பார்த்தோம்னா குறைந்தபட்ச வருகை பதிவு. ஓகேவா? அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் தி 110 வரணும்ல எம்பிஸ். ஓகேவா? இவங்க இருந்தா மட்டும்தான் அவையை நம்ம நடத்த முடியும். ஓகேவா? அது கம்மியா ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா அவையை நடத்த மாட்டாங்க, ஒத்தி வச்சிருவாங்க. சரியா? ஓகே. அதாவது 10ல ஒரு உறுப்பினர் வந்திருக்கணும். 10ல ஒரு உறுப்பினர் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கானுங்கடா. சரியா? இது வந்து முக்கியமானது என்னன்னா, இதுல ப்ரிசைடிங் ஆபீசரும் இன்க்ளூடட். அதாவது ஸ்பீக்கரையும் சேர்த்து சொல்றாங்க. ஓகேவா? ஸ்பீக்கரையும் சேர்த்து 10ல ஒருத்தவர் வந்திருந்தாங்க அப்படின்னா அவை நடத்த முடியும், இல்லைன்னா அவை நடத்த முடியாது, ஒத்தி வச்சிருவாங்க. எக்ஸாம்பிள், லோக்சபாவில் 55 பேர் பார்த்தோம்ல, 1/10 அது 10% தானே தம்பி. புரியுதா? 1/10 10%. இப்போ லோக்சபா பார்த்தோம்னாக்கா 55, ராஜ்யசபாவில் 25 பேர். அப்புறம் வந்து இப்போ கோரமுடைய கம்ப்ளீட் ஆகல, 40 பேர் தான் வந்திருக்காங்க லோக்சபால, என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜர்ன் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போனா புதுசா கோரம் அப்ளிகபிள் ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஒத்தி வச்சிருவாங்க. அடுத்து வந்து 6வது பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஓட்டிங் இன் த ஹவுஸ். அவையில் போடக்கூடிய ஓட்டிங்லாம் என்னென்ன பண்றாங்க, எப்படி பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. கரெக்டா? எல்லாமே மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அதிகமான பேர் ஓட்டு போறதை பொறுத்து தான் சட்டங்களை பாஸ் பண்றது இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். ஓகேவா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டுன்றது நம்ம எத்தனை பிரிச்சிருக்கோம் பார்லிமெண்ட்ல? சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் அப்படிலாம் பார்த்தோமா? ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோமா? ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இங்க சொல்லியிருக்கோம். இங்க பெருசா நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆகிற ஒரு ஏரியா. பாராளுமன்றத்தில் என்ன மொழியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா 1965 வரைக்கும் இங்கிலீஷு ஹிந்தி வந்து உடைய லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? எப்போ 1965 வரைக்கும். சரியா? ஆனா நம்மளுடைய ப்ரிசைடிங் ஆபீசர், அதாவது ஸ்பீக்கரோ இல்ல டெப்டி ஸ்பீக்கரோ சம்திங், யாரோ ஒருத்தவங்க ப்ரிசைடிங் ஆபீசரா இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பீக்கருடைய சீட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க தான் பிஓ, ப்ரிசைடிங் ஆபீசர். ஓகேவா? அவங்க கிட்ட ஒரு எம்பி பர்மிஷன் வாங்குறது மூலமா, எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் வாங்குறது மூலமா நம்மளுடைய தாய்மொழியில பேச முடியும். சரியா? இத சைமல்டேனியஸா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க.
ஓகேவா? சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஓகேவா? இது புரியுதா? அப்போ கான்ஸ்டியூஷன் படி 2 லாங்குவேஜ் தான், ஹிந்தி, இங்கிலீஷ். அப்போ நீ மதர் டங்ல பேசணும்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 இருக்கு. இது வந்து இங்கிலீஷு, ஹிந்திய பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்குது. ஓகே, இது வந்து அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ன்றது 1965 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு இங்கிலீஷ். பட் டில்லும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்லிமெண்ட்ல ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து தமிழ்லையும் பேசுவாங்க, பிற லாங்குவேஜஸ்லயும் பேசுவாங்க, பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கி. அவ்வளவுதான். அடுத்து இந்த ஏரியாடா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியா. எக்ஸாம்ல இவரை பத்தி வராம பெருசா இருக்காது, அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? ஒவ்வொரு அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரலுடைய அதிகாரம் என்ன? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இப்போ மினிஸ்டர் அப்படின்றவங்க எய்தர் லோக்சபாவில இருந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மினிஸ்டர்ன்றவர் லோக்சபாவில இருந்தும் வருவார், இல்லைன்னா ராஜ்யசபாவில இருந்தும் வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் அமித்ஷா, மோடி, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் வந்து லோக்சபா எம்பி. ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாம் கரெக்டா. ஆனா அவங்க ராஜ்யசபாவில் போயிட்டு பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்மளுக்கு. புரியுதா? அதாவது லோக்சபாவோட எம்பிக்கள் எங்க போய் பேசுறாங்க? ராஜ்யசபாவில பேசுறாங்க. எப்படி பாசிபிள் இது? இந்த இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னா, இந்த லோக்சபாவோட எம்பிக்கெல்லாம் பார்த்தோம்ல, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ். ஓகேவா? இவங்க வந்து மினிஸ்டர்ஸ். இவங்க மக்கள் பிரதிநிதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இவங்களுடைய கடமை. ஓகேவா? அப்போ ராஜ்யசபாவில இருந்து யாராவது ஒரு நபர் நான் இந்த அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்னும் போது அந்த அமைச்சர் விரும்பினாரு அப்படின்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில இருந்து வேற ஒரு அவையில போய் கூட அவரால் அட்ரஸ் பண்ண முடியும். புரியுதா? அந்த ஒரு மினிஸ்டர் ராஜ்யசபாவிலையும் பேச முடியும், லோக்சபாவிலையும் பேச முடியும். ஈவன் தோ அவரு எந்த அவையில வேணாலும் மெம்பரா இருக்கலாம். புரியுதா? இது ஒரு மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதே சேம் டைம்ல அட்டார்னி ஜெனரல்னு ஒருத்தவர் இருக்கார். ஓகேவா? இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர். இவர்லாம் வந்து எம்பியே கிடையாது. ஓகேவா? பட் ஆனா இவரு எந்த அவையில வேணாலும் போயிட்டு கலந்துக்கலாம். அவர் லோக்சபாவிலையும் கலந்துக்கலாம், ராஜ்யசபாலையும் போயிட்டு அவரால் கலந்துக்க முடியும். சரியா? இப்போது வந்து இவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த 2 பேருமே, அதாவது அமைச்சர் மற்றும் அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர், ஓகேவா, இந்த 2 பேருமே எந்த அவையில வேணாலும் பேசலாம், அந்த அவை நடவடிக்கைகளை பங்கெடுத்துக்கலாம். எய்தர் ஹவுஸ் எந்த அவையில வேணாலும் பேசலாம், ப்ரொசீடிங்ல பங்கெடுத்துக்கலாம். அதே சேம் டைம்ல ஜாயிண்ட் சீட்டிங்லையும் பங்கெடுத்துக்கலாம், பாராளுமன்ற கூட்டங்களையும் பங்கெடுக்கலாம். எல்லாத்துலயுமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த 2 பேர். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும்னா, இவங்களால ஓட்டு போட முடியாது. ஏன் அப்படின்னா தே ஆர் நாட் த மெம்பர் ஆஃப் தட் ஹவுஸ். ஓகேவா? பிகாஸ் நாட் த மெம்பர் ஆஃப் தட் ஹவுஸ். இப்போ பிரைம் மினிஸ்டரே ராஜ்யசபால போய் கலந்துக்கிறாருன்னா அங்க தாக்கல் செய்கிற மசோதால அவர் ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவர் அதுல மெம்பர் கிடையாது. புரியுதா? இவ்வளவுதான்டா. இதுல என்ன டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? இது வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லா எக்ஸாம்லயும் கேட்பானுங்க, ரெகுலரா வரும். இல்ல டவுட் இல்ல ஆக்சுவலா. இது வரைக்கும் டவுட் இல்ல. சிம்பிளா சொன்னா இவனுங்க 2 பேரு எந்த அவையில வேணாலும் கலந்துக்கலாம். ஆனா இவங்களால ஓட்டு போட முடியாது. ஆமா, ஆனா ஸ்பீக் பண்ண முடியும், பேசலாம், ப்ரொசீடிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ம், ம், ஓகேவா? அட்ரஸ் பண்ண முடியும். அதான் பார்த்தோம்ல. இப்போ மினிஸ்டரை பார்த்து கேள்வி கேட்டா மினிஸ்டர் அங்க போய் பேசுறாருல்ல. ம், ம். அதே மாதிரி தலைமை வழக்கறிஞரும் கவர்மெண்டோடைய கேசஸ் பேஸ் பண்ணி அங்க போய் அவரால் பேச முடியும்ல. அட்ரஸ் பண்ண ம். முடியும்ல. நிலவரங்களை வந்து எடுத்து சொல்ல முடியும்ல. புரியுதா? இப்போ அட்டார்னி ஜெனரல்ன்றவர் யாரு அப்படின்னாக்கா இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவரை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா அப்பாயிண்ட் அண்ட் ரிமூவ்டு பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் அவரை நியமனம் பண்றாரு. அவர் தான் அவரை ரிமூவும் பண்றாரு. சரியா? இவரு இந்தியா சார்பா, அதாவது இந்திய அரசு சார்பா இந்தியாவுல எந்த கோர்ட்ல வேணாலும் போயிட்டு வாதாட முடியும். சரியா? ஆனா இவர் வந்து தனியா போயிட்டு வாதாட முடியாது. பிரைவேட்டா இவரு ஒர்க் பண்ண முடியாது. புரியுதா? நீ கவர்மெண்டோடைய லாயரா இருக்கும்போது நீ பிரைவேட்டா உங்களுடைய கேசஸ்ல நீ பார்க்க கூடாது. கவர்மெண்டோடைய இது மட்டும் தான் நீ பார்க்கணும். ஓகேவா? அதே மாநிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மாநிலத்துடைய வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞரை அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இவ்வளவுதான். இதுல என்ன டவுட் இருக்கா? நம்ம வந்து இதை பத்தி பார்ப்போம். அட்டர்னி ஜெனரல் பத்திலாம் வரும். டவுட் டவுட் எதுவும் இல்ல இருக்கா மேம். தம்பி? நோ. ஓகே. நம்ம இது வரைக்கும் வந்து 9 டாபிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா? அது பார்லிமெண்ட்டுக்குள்ள 9 டாபிக் பார்த்துருக்கோம். அடுத்து 10 லேம் டக் செஷன் சொல்லுவானுங்க. லேம் டக் செஷன். நொண்டி வாத்து கூட்டத்தொடர். அதாவது இப்போ பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு ஓல்டு இந்த லோக்சபா இருக்குல்ல. இப்போ கரண்ட்ல லோக்சபா இப்போ எலெக்ஷன் முடிச்சிருக்காங்களா? இது எந்த இயர் எந்த நம்பர்னு பார்த்துக்கிறோம். ஒரு எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் தெரியல, மறந்துட்டேனே. ம். ஓகே, இங்க பாருங்க. பதினேழு ஜூனு 2019 இருந்து 5 ஜூனு 2024 வரைக்கும் இருக்கிறது. இருபத்தி நாலு வரைக்கும் 17th லோக்சபாவுடைய காலம். சரியா? இப்போ இந்த ரிசல்ட் எப்போ சொன்னாங்க? அஹ், நம்மளுடைய ரிசல்ட் எப்போ வந்துச்சு? எலெக்ஷன் ரிசல்ட்
ம். 4 ஜூனு இருக்குல்ல, 4 ஜூன் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? 4 ஜூன்ல ரிசல்ட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனா டில் நவ் இந்த 4 ஜூன்ல வந்து 18வது லோக்சபா இருக்கா? இதுக்கு வந்து 2 கான்செப்ட் இருக்கு இந்த லேம் டக் செஷனுக்கு. அது என்னன்னா, இப்போ இந்த 17வது லோக்சபாவுல லாஸ்ட் கூட்டத்தொடர் எப்ப நடந்துச்சுன்னா 2024 ஃபெப்ல வந்து நடந்துச்சா? ஓகேவா? அந்த கூட்டத்தொடர் நடந்துச்சா? இப்போ இந்த கூட்டத்தொடர்ல பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே 2024ல 18வது லோக்சபா உடைய எலெக்ஷன்ல நடந்து புதுசா வந்து வருவாங்கல்ல. இப்போ ஜூன் மாசம் வந்து இது கூடுதுன்னு வச்சுக்கேன். இங்க இருக்கிற மெம்பர் எல்லாமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு கேள்விக்குறியானே. கரெக்டா? அப்போ லேம் டாக் செஷன்ன்றது என்னன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் லோக்சபா இருக்கானுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேட்ல 5 ஜூன் வரைக்கும் ஒரு மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவுடைய மெம்பரா இருப்பானுங்க. எக்ஸ்ன்ற ஒருத்தவர் இந்த 17வது இதுல வந்து எம்பியா இருக்காரு. ஓகேவா? இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த இது பதவி காலம் முடிய போகுது. ஆனா அதுக்குள்ள பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலா இந்த ஒய் என்ற ஒருத்தவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்டா? இந்த ஒரு நாள் கேப் இருக்குல்ல, இந்த 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி இன்னும் வந்து இவருடைய பதவி காலமே முடியல. ஓகேவா? ஆனா அதுக்குள்ள வந்து இவருடைய தொகுதிக்கு இன்னொரு எம்பியோ யாரோ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ இருக்கிற லோக்சபா உறுப்பினர்களுக்கு பதிலா வேற ஒரு லோக்சபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கரெக்டா? இப்போ இந்த பழைய எம்பிக்கள்னால அந்த லோக்சபை கூட்டத்தொடரில் இருக்க உறுப்பினர்கள்னால எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் எடுக்க முடியாது. அதனாலதான் அந்த பழைய கூட்டத்தொடருக்கு பேர் வந்து லேம் டக் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நொண்டி வாத்து கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதுக்கு பேர் என்னது? நொண்டி வாத்து கூட்டத்தொடர். இது புரிஞ்சு தர உங்களுக்கு? ஓகேடா ப்ரோ. அதாவது போன இதுல வந்து செலக்ட் ஆகாத எம்பிக்கள் தான். அதாவது போன இதுல எம்பியா இருந்திருப்பான், புது இதுல எம்பியா செலக்ட் ஆகிருக்க மாட்டான். ஓகேவா? பட் ஆனா ஒரு நாள் அவன் என்ன பண்ணியிருக்கான், எம்பியா பதவி வகிச்சிருக்கான். அவனால என்ன பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. பண்ண அதனால முடியாது. அதுக்கு பேரு வந்து நொண்டி வாத்து நொண்டி கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹேங்கிங் பார்லிமெண்ட்னு கேட்பானுங்க. இந்த கேள்வி நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஹேங்கிங் பார்லிமெண்ட், தொங்கு பாராளுமன்றம். தொங்கு பாராளுமன்றம்ன்றது என்னன்னா, அதாவது எப்போ விழுமா விழாதா, ஒரு மாங்காய் வந்து மரத்துல இருக்கும்போது பாதி கட்டாகி தொங்கின்னு இருக்கும்ல, இது விழுவும் விழாத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பார்த்துருப்போம்ல, கொஞ்சமா தொங்கின்னு இருக்கும் உயிர் ஊசலாடுற மாதிரி. ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆட்சி அமைச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லை அப்படின்னும் போது, கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லைன்னும் போது எப்படா ஆட்சி கலையும்னு சொல்லி அவன் ஒரு பயத்துல உட்காந்து இருப்பான் பார்த்தியா, அதுக்கு பேரு தான் வந்து ஹேங்கு பார்லிமெண்ட். புரியுதா? மெஜாரிட்டி இல்லாத போது இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு பேரு ஹேங் பார்லிமெண்ட்.